வெஜ் மேகி செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நமக்கு தேவையான வந்து வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஒவ்வொரு பெரிய சைஸு எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனியன் வந்து ஒரு பெரிய ஆனியனு, ஒரு டொமேட்டோ ஒரு பெரிய சைஸு, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுந்த பருப்பு, சால்ட்டு தேவையான அளவு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, நூடுல்ஸ் மிக்ஸுன்னு தனியாக விற்கிது பேக்கெட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, பட்டை லவங்கம் ஒரு 2 பீஸு, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கிறேன். இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு மேலே தவா வச்சுருக்கேன். தவா ஹீட் ஆகிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். இப்போ ஆயில் காஞ்சதுமே பட்டை கிராம்பு 2 பீஸ் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், நீ அதில் சவுண்டை கொஞ்சம், ஆனியன், டொமேட்டோ, நம்ம பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு குக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா காய்கறி, அதை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா மசால் பொடி எல்லாம் அது கூட நான் வந்து இப்போ சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உப்பு இது கூட இந்த வெஜிடபிள்ஸுக்கும் நூடுல்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வேக வச்ச நூடுல்ஸை இது கூட வந்து நாம் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நூடுல்ஸை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் கொட்டி உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், சுவையான சூப்பரான நூடுல்ஸ் தயார். வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.